நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ரொம்ப உருக்கமா ஜெபம் பண்ணிருப்போம் இல்லையா? ஆனா சில சமயங்கள்ல அந்த ஜெபத்துக்கு பதிலே கிடைக்காத மாதிரி ஒரு உணர்வு வரும். அப்ப நிஜமாவே என்னதான் நடக்குது? அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு பக்கம் சாகணும்னு ஜெபம் செஞ்ச ஒரு தீர்க்கதரிசி, இன்னொரு பக்கம் தன் குழந்தைய காப்பாத்தணும்னு கெஞ்சின ஒரு ராஜா. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? பாக்குறதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரோட கதையிலயும் ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை இருக்கு. பைபிள்ல இருந்து இந்த ரெண்டு சக்தி வாய்ந்த கதைகளை வச்சு பதிலளிக்கப்படாத ஜெபங்களுக்கு பின்னால இருக்கிற ரகசியத்தை நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, இவங்க ரெண்டு பேருமே தங்களோட வாழ்க்கையில ரொம்பவும் வேதனையான ஒரு கட்டத்துல தான் ஜெபம் பண்றாங்க. ஆனா அவங்க கேட்டது கிடைக்கல. வாங்க அவங்க கதைகளை ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது தீர்க்கதரிசியான எலியாவோட கதை. அவரு வாழ்க்கையே போதும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு விரக்தியான சூழ்நிலையில இருந்தார். யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஆன்மீக வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறமா ஏசபேல் ராணி கிட்ட இருந்து ஒரு மிரட்டல் வருது. அதை கேட்டு பயந்து போன எலியா ரொம்ப சோர்ந்து போய் வனாந்தரத்துக்கு ஓடி போறாரு. அங்க போய் போதும் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கோங்க அப்படின்னு ஜெபம் பண்றாரு. ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. கடவுள் அவர் கேட்ட மரணத்தை கொடுக்கல, அதுக்கு பதிலா அவர் ஏன் அப்படி விரக்தியா இருக்காருன்னு மூல காரணத்தையே சரி பண்றாரு. முதல்ல ஒரு தேவதூதன் மூலியமா சாப்பாடும் தண்ணியும் கொடுத்து அவரை நல்லா ஓய்வெடுக்க வைக்கிறாரு. அப்புறம் ஒரு 40 நாள் பயணத்துக்கு வழி நடத்துறாரு. அங்க ஒரு மெல்லிய சத்தத்துல அவரோட பேசி அவருக்கு ஒரு புது வேலையையும் கொடுக்கறாரு. பாத்தீங்களா கடவுளோட பதில் எப்படி இருக்குன்னு? இந்த கதையோட உச்சகட்டமே இதுதான். சாகணும்னு ஜெபம் செஞ்ச எலியா சாகவே இல்ல. இது எவ்ளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? அப்போ அவரு கேட்டதுக்கு என்னதான் பதில் கிடைச்சது? மரணத்துக்கு பதிலா ஒரு புது நோக்கம் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம அவர் அந்த உலகத்துல மரணத்தையே சந்திக்காம ஒரு சுழல் காட்டில் அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதாவது அவர் கேட்டதை விட பன்மடங்கு மேலான ஒரு பதில். சரி, இப்ப நம்ம 2வது கதைக்கு வருவோம். இங்க தாவீது ராஜா தம் மகனோட உயிருக்காக மன்றாடுறத பார்க்க போறோம். இதோட பின்னாடி என்னன்னா, தாவீது செய்த ஒரு பாவத்தினால அவருக்கு பிறந்த குழந்தை உயிரோட இருக்காதுன்னு நாத்தான் தீர்க்கதரிசி முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த வார்த்தைய கேட்டதும் தாவீது நொறுங்கி போயிடுறாரு. தன் குழந்தைக்காக ரொம்ப உருக்கமா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தாவீத சும்மா ஜெபம் பண்ணல, உபவாசம் இருந்து இராம் முழுக்க தரையில படுத்துக்கிட்டு அந்த குழந்தைக்காக கடவுள்கிட்ட கெஞ்சுறாரு. ஆனா அவர் எதிர்பார்த்தது நடக்கல. 7வது நாள்ல அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. தாவீதோட ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. ஆனா குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் தாவீது செஞ்சதுதான் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துச்சு. அவரு எந்திரிச்சு சகஜ நிலைக்கு திரும்பி ஒரு ஆழமான நம்பிக்கையோட இந்த வார்த்தைகளை சொல்றாரு. அவர் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல அந்த குழந்தை இனிமே திரும்பி வராதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா அவரோட நம்பிக்கை அதோட முடியல. தன் மகன் இப்ப கடவுள் கூட இருக்கான்னு, ஒரு நாள் மறுமையில நானும் அவன்கிட்ட போவேன், அவனை பாப்பேன்னு உறுதியா நம்பினாரு. இதுதான் நாம சொல்ற அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கை. சரி, இப்போ இந்த 2 கதைகளையும் ஒன்னா வச்சு பாப்போம். 2 பேரோட ஜெபமும் நிராகரிக்கப்பட்டுச்சு. இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இங்க பாருங்க, எலியாவோட சூழ்நிலை சோர்வும் பயமும். அவர் கேட்டது மரணம். தாவீதோட சூழ்நிலை துக்கம். அவர் கேட்டது ஜீவன். 2 பேரோட கோரிக்கையுமே உடனடியா மறுக்கப்பட்டுச்சு. ஆனா கடைசியா என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. எலியா மரணத்தையே சந்திக்காம பரலோகம் போனாரு. தாவீதுக்கு தம் மகனை மறுபடியும் சந்திப்போங்கிற நம்பிக்கை கிடைச்சது. 2மே அவங்க கேட்டதை விட மேலான பதில்கள். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 சந்தர்ப்பத்திலுமே அவங்க வாயால கேட்ட கோரிக்கை மறுக்கப்பட்டாலும் அவங்க இதயத்தோட ஆழமான தேவை என்னவோ அது பூர்த்தி செய்யப்பட்டது. இதுதான் இந்த 2 கதைகளையும் இணைக்கிற புள்ளி. இந்த கதைகள் மூலமா நாம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. அது அந்தந்த நேரத்துல கிடைக்கிற பதிலை விட ஒரு பெரிய நம்பிக்கைய பத்தினது. அதாவது கடவுள் நாம கேக்குற குறிப்பிட்ட ஒரு விஷயத்த மறுக்கலாம், ஆனா அதுக்கு பதிலா கிருபையோட ஒரு புது நோக்கத்தோட ஒரு எதிர்கால நம்பிக்கையோட பதில் கொடுக்கறாரு. அவரோட ஞானம் நம்ம உடனடி தேவைகளை தாண்டி நமக்கு எது சிறந்ததுன்னு பார்த்து செய்யுது. சுருக்கமா சொல்லணும்னா, எலியாவுக்கு என்ன கிடைச்சது? புது பலமோ தொடர்ந்து ஊழியம் செய்யற வாய்ப்பும். தாவீதுக்கு என்ன கிடைச்சது? மன ஆறுதலோ தம் மகனை மறுபடியும் பார்க்கலாங்கிற உறுதியும். 2மே அவங்க கேட்டதை விட எவ்ளோ மேலானது பாத்தீங்களா? அதனால கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டு போறேன். ஒருவேளை இல்லைன்னு நமக்கு கிடைக்கிற பதில் கதையோட முடிவா இல்லாம நம்ம எதிர்பார்க்காத ஒரு புது இன்னும் சிறப்பான அத்தியாயத்தோட தொடக்கமா இருந்தா என்ன செய்யறது? யோசிச்சு பாருங்க.